ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அ சேனல். இன்றைக்கி பாவக்காய் சிக்கன் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பாவக்காவை நல்லா சீவிட்டு நான் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு இப்போ இது நம்ம ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாமல் லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி இதை எடுத்துக்கலாம். பாருங்கள், லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பில் பேன் வச்சுட்டு ஒரு 2 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். தோல் உரிச்ச பூண்டு ஒரு 10 பூண்டை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கூட சேர்த்துடலாம். ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த எண்ணெயிலே இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் ஒரு 1/4 கிலோ சிக்கனை போனோடு தான் எடுத்திருக்கேன். அதை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்து வச்ச பாவக்காவையும் அந்த சிக்கனோடைய சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காய தக்காளியோடு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் அதை நல்லா அந்த வெங்காய தக்காளியோடைய நம்ம வேக வைக்கலாம். இப்போ ஒரு சின்ன சைஸ் புளி எடுத்துட்டு நான் அதை கரைச்சிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பொடி பண்ண வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ பாவக்காவோட கசப்பு நம்மளுக்கு தெரியாது, அதுக்காக. இப்போ சிக்கனுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான உப்பு போட்டுட்டு நம்ம இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் இதை நம்ம வேக வைக்கலாம். பாருங்க, சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. பாவக்காய் அதோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பாருங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பாவக்காய் சிக்கன் தொக்கு எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லிட்டில் செஃப் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.